கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து இன்று ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பமாய் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார், உங்களை வாழ்ந்து சிறந்திருக்க பண்ணுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, நம்மோடே இருக்கிற நம்முடைய உதவியாளராய், துணையாளராய், தேற்றரவாளராய் நம்மோடே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அற்புதமும் அருமையுமான வழிகளிலே நடத்தி கொண்டு போவதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவரே உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் கொடுக்கப்பட்ட நல்ல உதவியாளர். ஐயா, அவரே இந்த உலகத்திலே யாரும் செய்ய முடியாத அற்புதமான காரியங்களை செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர், என்றென்றுமாய் என்றென்றுமாய் நம்முடனே இருக்கிறவர். நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்களோ இல்லையோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பது நிச்சயமான உண்மை. அது நீங்கள் உணர்ந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் சத்தியத்தை நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதபடி உங்களை சுற்றிலும் இருக்கிறவர், உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர், உங்களுக்குள்ளே தங்கியும் இருக்கிற இந்த மகிமையின் ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நடத்துவார். நிச்சயமாய் என்ன சூழ்நிலையில் எங்கே நம்முடைய பிள்ளைகள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், அல்லது நாமோ நம்முடைய பிள்ளைகளோ எந்த சிக்கலான சிரமமான சூழ்நிலைகளிலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லாம் காரியமல்ல. அவர்கள் எப்படி தப்பிக்க முடியும் என்றால் நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர், ஐயா, பரிசுத்த ஆவியாய் இருக்கிற இந்த ஆவியாய் இருக்கிற அற்புதங்களின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். ஏசாயா 40:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மேய்ப்பனை போல, ஹல்லேலூயா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஒரு நல்ல மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், தம்முடைய பிள்ளைகளை மேய்ப்பார். ஐயா, ஆட்டுக்குட்டிகளை எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு நம்முடைய 2 கரங்களிலே தூக்கி கொண்டு எப்படி அழகாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு போவானோ, அப்படியே இன்றும் என்றென்றுமாய் நம்மிடமாய் இருக்கிற நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்பதை நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த அற்புதங்களின் ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஐயா, அவர் தமது புய பலத்தினால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒன்று சேர்ப்பார். அவர் தமது புய பலத்தினால், புயத்தின் பலத்தினாலே அவர், அவருடைய புய பலம்னா என்னையா? அது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அது ஆவியாய் இருக்கிற தேவனுடைய வல்லமை. அது உங்களை நடத்தி கொண்டு போகும், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும், எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிடாதபடி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். மடியிலே சுமந்து கொண்டு போவது போலவே, கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போலவே பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களை அப்படியாய் நடத்தி கொண்டு போவார். ஐயா, அவருடைய கையில் இருந்து உங்களை உங்கள் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போக அல்லது பறித்து கொண்டு போக இந்த உலகத்திலே எந்த கொம்பனுக்கும் எந்த சூழ்நிலைகளுக்கும் எந்த சிக்கல் சிரமங்களுக்கும் அதிகாரமே இல்லை. நிச்சயமாய் நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 34 சங்கீதம் 34:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே,
என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, அவருக்கு பயந்திருக்கிற, அவருடைய பரிசுத்தவான்களாய் காணப்படுகிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நாளும் ஒரு குறைவும் வருவதில்லை. உங்களை அனுதினமாய் அவர் போஷித்து அன்பாய் ஆற்றி தேற்றி நடத்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இந்த அற்புதங்களின் ஆவியானவரால் நடத்தப்பட போகிறீர்கள், நடத்தப்படுகிறீர்கள். ஆதலினால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிற இந்த அக்னிமயமான பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் நிச்சயமாய் நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே நேற்றும் இதே ஜெபத்திலே சில பகுதிகளை நாம் வித்தியாசமாய் ஆராய்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்ததை நீங்கள் அறிவீர்கள். நேற்று உள்ள அதிகாலை ஜெபத்தை கேட்காதவர்கள் கூட ஜெபிக்காதவர்கள் நிச்சயமாய் அதை கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாய் அந்த பரலோக தேவனுடைய ஆவியானவரை, ஆவியாய் இருக்கிற தேவனை, ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்களை உங்களுக்காய் புறப்படச் செய்யும். உங்களுக்காய் ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்களை உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் புறப்படச் செய்யும். ஓ க்ளோரி. இந்த சிறியரில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஓ க்ளோரி. கமரா சந்துரு கபரா சுந்துரு மரதர கபரா சந்துரு கபரதரபோ. உங்கள் பிள்ளைகளில் யாரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஐயோ, என் மகன் குடிக்கிறான், என் மகன் குடிச்சு இப்படி நாசமாய் போகிறானே, அல்லது என் மகன் மகள் இப்படி போதை வஸ்துக்களிலே அடிமைப்பட்டு போய்விட்டார்களே என்று பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஐயா, என் மகன் தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறான், என் மகள் இப்படியாய் போவாள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. அவர்கள் தவறான வழியிலே செல்லுகிறார்கள், தாறுமாறாய் செல்லுகிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படுவதெல்லாம் சரிதான். ஆனால் உங்களோடே என்றென்றுமாயிருக்கிற அற்புதங்களின் ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து நிச்சயமாய் நல்ல வழியிலே நடத்த முடியும். கர்த்தருக்கு பயந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. இன்னும் வசனம் தொடர்ந்து சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்கங்களாய் இருந்தாலும் சிறு நரிகளாய் இருந்தாலும் தங்கள் குட்டிகளை அவர்கள் நிச்சயமாய் பாதுகாத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் குட்டிகள் எல்லாம் எப்பொழுதும் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் பாதுகாப்பாய் இருப்பார்கள் என்று சொல்வதற்கு ஏதுமில்லை. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிங்க குட்டிகளுக்கே மாக்கா சந்தரவதரவோ, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் ஒரு நாளும் குறைவுபட்டு போக மாட்டீர்கள். ஐயா, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம். கர்த்தரை தேடுகிற உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் குட்டிகள் ஒரு நாளும் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்க போவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எத்தனை உபத்திரவத்தின் பாதையிலே, அல்லது உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைகள் எத்தனை உபத்திரவத்தின் பாதைகளிலே நீங்கள் நடந்து கடந்து வந்தாலும் சரி, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளும் நீங்களுமாய் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் அனுதினமும் உங்களை போஷிப்பார். அனுதினமும் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல ஜீவனுள்ள தேவ வார்த்தைகளை அப்பமாய் கொடுத்து ஆகாரமாய் கொடுத்து போஷிக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் போஷிப்பார், பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும்
தீமைகளில் இருந்து தப்புவிப்பார், தாங்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது பரிசுத்த ஆவிக்குள்ளே செபிக்க போகிற இந்த அற்புதமான ஜெபம் உங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் எந்த நாட்டிலே எந்த பட்டணங்களிலே என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே, ஐயா, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே, அந்த பரலோக பொக்கிஷங்களின்படியே, ஓ, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிச்சயமாய் நிறைவாக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், ஆதலினால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஐயா, எத்தனை உபத்திரவத்தின் பாதைகளில் நீங்கள் கடந்து வந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் உபத்திரவங்களின் வழியாய் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்தாலும் சரி, ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், ஐயா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அற்புதமும் அழகுமாய் நடத்தி கொண்டு வருவார். ஓ குளோரி! ஓ, ஒரு குதிரை வனாந்தர மார்க்கமாய் சிங்காரமாய் சிறப்பாய் கம்பீர புறவியாய் நடந்து வருவது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் இந்த பொல்லாத சூழ்நிலைகளை, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வெளியேறுவீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றி சிறப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இப்படியாய் இவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இப்படியாய் உங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நாம் இப்பொழுது ஜெபிக்கிற இந்த பரிசுத்த ஆவி, ஐயா, நிச்சயமாய் உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலே உங்கள் பிள்ளைகள் பரிதாபமான சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ, மாக்கா சந்துருபாரா சந்துருக்கபரதரமோ துரு சந்துருக்கபரதரமோ சந்துருக்கபரதரமோ, எந்த சூழ்நிலைகளிலே எந்த கட்டுகளிலே எந்த காவல்களிலே இருந்தாலும் சரி, இன்று அவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் சிங்க குட்டிகள் கூட சிறைப்பட்டு போகலாம், அல்லது சிங்க குட்டிகளை கூட எந்த மிருகமும் அடித்து கொன்று போடலாம், அல்லது சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையிலே வந்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்திலே வந்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா! ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய், இன்று எந்த சூழ்நிலையில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளும் எல்லா கண்ணிகளும் தெரித்து, எல்லா சிறை கதவுகளும் உடைக்கப்பட்டு, எல்லா வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்களும் உடைக்கப்பட்டு, எந்த போதை பொருட்களிலோ அல்லது எந்த விதமான உபத்திரவங்களிலோ அல்லது எந்த விதமான விபச்சாரம் அல்லது போர்னிகேஷன் அல்லது எந்த விதமான விபச்சாரம் சம்பந்தப்பட்ட வேசித்தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அகப்பட்டு கிடக்கிறார்களோ, அல்லது தவறான உறவுகள், தவறான வாழ்க்கை, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவு வருவதில்லை, எந்த விதத்திலும் நீங்கள் தோற்று போவதில்லை. மாரா சந்து ருக்கபரதரபு சந்தரபா கரமாரா சந்து ருக்கபரதரபு சந்து ருக்கபரதரபு, உங்கள் பிள்ளைகள் எங்கே 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 அடைபட்டு இருக்கிறார்களோ, எங்கே எங்கே பட்டினியா இருக்கிறார்களோ, எங்கே எங்கே கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காதபடி, ஐயா, பதவி உயர்வுகள், வேலைகள், எதுவும் இல்லாத ஒரு பட்டினி, ஐயா, நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத ஒரு பட்டினியில் இருக்கலாம், அல்லது சரீரத்திலே ஆவி ஆத்துமா
ஆத்மாவிலே வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், எந்த பட்டினியோ பசியோ தாகமோ இருந்தாலும் சரி, சிங்க குட்டிகள் வேணுமானால் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை செய்யும்படியாய் உங்கள் பிள்ளைகள் எல்லா கட்டுகளிலும் இருந்து வெளியேறும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு பரலோக அக்கினி கடந்து செல்லும்படியாய், இப்பொழுதே ஒரு பரிசுத்த அக்கினி கடந்து செல்லும்படியாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து செல்லும்படியாய், பரிசுத்த ஆவியானவரின் மகிமை கடந்து செல்லும்படியாய், தேவ அக்கினி கடந்து செல்லும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளையும் சுட்டெரிக்கிற பரிசுத்த ஆவி கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா சந்து ரூபாக்காரதரபோ. எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற இந்த வேத தியானமும் ஜெபமுமாய் இருக்கிற ஒரு அற்புதமான வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய், ஐயா, எப்படி ஜெபிக்க வேண்டும், இன்ன விதமாய் ஜெபிப்பது இப்படி என்று தெரியாதிருக்கிற அறியாதிருக்கிற பிள்ளைகளுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஐயா ஆதரவற்று நிற்கிற பிள்ளைகளுக்காய், ஆதரவில்லாமல் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், வேறொரு தேற்றரவாளனாய் கொடுக்கப்பட்ட அன்பின் பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாய், இன்று இவர்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய், தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய், எல்லா மாந்திரீக கட்டுகள், பில்லி சூனிய ஆவிகள், எல்லா செய்வினைகள், ஏவல், என்ன இவர்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்டதோ எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து இன்று இவர்களுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், இப்பொழுதே மாற்றம் வரும்படியாய், இப்பொழுதே அற்புதம் நடக்கும்படியாய், எந்த சூழ்நிலையிலே பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், எந்த சூழ்நிலையிலே இவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையிலே இவர்கள் சிக்கலும் சிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு மாற்றம், அங்கே இருந்து ஒரு மறுமலர்ச்சி, அங்கே இருந்து ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய், தராகாராபோ சந்துரு மக்காரா சந்துரு கபரதரபோ சந்துரு பாதரபோ ரபரதரபோ துருக்கமர சந்துரு கபரதரபோ தரபோ துருபாதரபோ துருக்கமர சந்தரபோ துருபாதரபோ, அங்கே இருந்து ஒரு மாற்றம், அங்கே இருந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய், அங்கே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், என் தெய்வமே உங்க கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னப்பட்டபடியே பிரிந்து போன பிள்ளைகள் திரும்பி கொண்டு வரப்படுவார்களாக. என் அன்பு சகோதர சகோதரிகளிடம் இருந்து பிடித்து செல்லப்பட்ட பிள்ளைகள், ஐயா, களவாடி கொண்டு போகப்பட்ட பிள்ளைகள், தவறான வழிகளிலே தவறான நட்புகளினால் பிரித்து கொண்டு போகப்பட்ட பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், என் தெய்வமே, என் தெய்வமே, ஐயா, உம்முடைய கரம் உயர்த்தப்படும்படியாய், ஜாதிகளுக்கு நேராய் எங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் உம்முடைய கரம் உயர்த்தப்படும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் என் தேவனாகி கர்த்தருடைய கொடி உயர்த்தப்படும்படியாய், மாக்கா சந்து ரூபாரா தரபோ சந்து ரூபக்கரபோ சந்து ருக்கபர தரபோ துருக்கபர சந்தரப தரபோ துருபக்கர சந்தரபோ. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தேவ மகிமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், காபாரா சந்து ருக்கபர தரபோ, ஜாதிகளுக்கு நேராய், ஜாதிகளுக்கு நேராய் தேவ கரம் அசைக்கப்படும்படியாய், பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு உண்டாகும்படியாய், ஜனங்களுக்கு நேராய் எங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கொடி உயர்த்தப்படும்படியாய், மமரா தரா சந்துரு கபரதரபோ ரபரா சுந்துருமா ரபரா, தவறி போன பிள்ளைகள், ஐயா, எங்களை தேடுவாரற்று விட்டு சென்ற பிள்ளைகள், அல்லது எங்களை கவனிக்க
படிக்காமல் போன பிள்ளைகள், எங்கள் தாய்மாரை எங்கள் சகோதரிகளை கண்டுகொள்ளாமல் போன பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், மனம் திரும்பும்படியாய் உம்முடைய கரம் உயர்த்தப்படட்டும் ஐயா, உங்க கொடி உயர்த்தப்படட்டும் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ரபாரா சந்துரு கபரா சந்துரு கபரா தரபோதுரு மதரா சக்கரபரா தரபோதுரு பரா தரபோதுரு கபரா சந்துரு கமரா தரபோ. ஓ சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது, சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்காய் கொடி வேற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆவியானவருடைய கொடி ஏற்றப்படுவதாக. ராக்காபா சந்துரு மாதரபோ. எங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போகிறவர்களுக்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிறவர்களுக்கு எதிராய், ஓ எங்கள் பிள்ளைகளை ஏமாற்றி வைத்திருக்கிறவர்களுக்கு விரோதமாய் மருந்துகளும் வசியங்களும் போட்டு, ஓ மருந்துகளும் வசியங்களும் போட்டு பிள்ளைகளை கடத்தி கொண்டு போக பார்க்கிறவர்கள், பிடித்துக் கொண்டு போக பார்க்கிறவர்கள், தவறான தொடர்புகளிலே தவறான முறைகளிலே நடத்த நினைக்கிறவர்கள், ஓ அவர்களுக்கு விரோதமாய் மரா சுந்துருவா சக்கர மரதரபோ ருக்க மரதரபோ. ஓ தேவ அக்கினி கடரும்படியாய், கடந்து செல்லும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து ஆமென் அந்நிய பாஷைகளினாலும் நவமான பாஷைகளினாலும் பலவிதமான பாஷைகளினாலும் எங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், சிறைப்பட்டு போனவர்களுக்காய், சிறைபிடித்துப்பட்டு கொண்டு போகப்பட்டவர்களுக்காய் நிறையா வாக்கு கடங்காத கராரா பொருக்கமரா சந்துருதரு வாரா சந்துருக்க வரதரபோ சந்தரபதரபு துருக்க வரதரபு துருக்க வர. ஓ வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் கபா கரா ஓ ருக்கபரா சந்து ருபதரபோ ருபரதரபோ துருக்கபரா சந்தரபோ. ஐயா, எங்களை சுற்றிலும் எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஒருவேளை சுனாமி வெள்ளங்களை போல, ஓ புயல் வெள்ளங்களை போல, சீறி வருகிற புயற் காற்றுகளை போல, ஒருவேளை எங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் அமேனவரை கொந்தளிக்கிற கடலை போன்ற எங்கள் குடும்பங்களை சுற்றிலும் இருக்கிற ஓ வெள்ளம் போல சத்துரு பல்வேறு சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகளை கொண்டு போடுகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் விரோதமாய் பரிசுத்த ஆவியானவர் ஷகரா கபரா தரபோ துருக்கபர தரபோ வல்லமையான கொடியேற்றுகிற ஐயா, உங்கள் மகிமையின் கொடியை, அக்னிமயமான கொடியை ஏற்றுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரின் கொடி ஏற்றப்படுவதாக. கபக்கதரபோ சந்தரபோ துருக்கபரா சந்தரபோ துருபதரபோ கபரா சந்துருமக்கரதரபோ சந்துருக்கபரதரபோ துருபதரபோ. ஓ பரிசுத்த ஆவியானவருடைய கொடி ஏற்றப்படுவதாக இப்பொழுதே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சிங்க குட்டிகளே தாட்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் இந்த ஜப வேளையிலும் வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கோ அவர்கள் பிள்ளைகளுக்கோ ஐயா, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி என் தெய்வமே நீங்க பாதுகாத்து வருகிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுகிரகமும் கிருபையும் தெய்வீக ஆளுகையும் உண்டாகட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக. மரா சந்துரு கபரதரபோ கபரா சந்துரு பரா சக்கபுரு கபரதரபோ சந்தரபோ துரு கபரதரபோ துருபதரபோ துருபா. அப்பா, முதிர் வயதிலும் தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிற உம்முடைய கிருபை கபரா சந்துரு பரவா. எங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கும்படியாய்
ஐயா அன்பு சகோதர சகோதரிகள் எத்தனை பேர் சிறு பிள்ளையை போல வயது முதிர்ந்தவர்களாய் தட்டி தடுமாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கஷ்டத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஓ லார்ட் மமரா சுந்துருபாதரபோ துருபக்கரபர சந்தரபோ துருபாதரபோ அப்பா நீங்க சொன்னது போலவே முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளை பாதுகாக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஐயா ஓ லார்ட் தமது ஆடுகளை மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். அன்பு தேவ பிள்ளைகள் யார் யார் பலகீனமாய் இருக்கிறார்களோ, யார் யார் பலகீனத்தின் கட்டுகளில் இருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய ஓ லார்ட் புய பலத்தினால் சேர்த்து எங்கள் தெய்வமே உம்முடைய மடியினாலே சுமந்து எங்கள் தெய்வமே கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற எங்கள் தெய்வம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் மெதுவாய் நடத்தும்படியாய் ஐயா, மெதுவாய் நடத்தும்படியாய் ஐயா, கண்ணியமாய் கவனமாய் ஐயா எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா மீறுதல்களையும் மன்னித்து தயவாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா பிள்ளையாண்டார்கள் மீது தயவாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் தவறுகளை மன்னிக்கும்படியாய், குற்றம் குறைவுகளை மன்னிக்கும்படியாய், மீறுதல்களை மன்னிக்கும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். மாரா சுந்துரு பாராதரபோ ஐயா எங்கள் தேவன் ஐயா தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளிலே யார் யார் என்ன குறைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் என்ன குறைவுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன கஷ்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய மகிமை இவர்களுக்கு பிரத்யேகமாய் வெளிப்படும்படியாய் மாரா சந்து ரூபாரபா ஒரு கபரதரபோ துருபாதரபோ கபரா சந்து ரூபக்கரதரபோ கபரதரபோ துரு கபரா சந்து ரூபாதரபோ ஒரு கபர சந்து ரூபாரபா இப்பொழுதே மாற்றம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஐயா, எங்கள் சகோதர சகோதரிகள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள், என்ன சிக்கல்களில் இருக்கிறார்கள், யார் யாருடைய வசத்தில் இருக்கிறார்கள், எங்கே அவர்களுக்கு ஆக்சிடென்ட் உண்டாக போகிறது அல்லது எங்கே அவர்களுக்கு ஆபத்து நேரிட போகிறது, எந்த வாதை நோய் துன்பங்கள் ஏவல்களும் பிசாசுகளும் பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்கள் அவர்களை தொடப்போகிறது நாங்கள் ஒன்றையும் அறியோம் சுவாமி. நாங்கள் அறியாதபடியினாலே எப்படி ஜெபிப்பது என்பது எங்களுக்கு அறியாமல் இருக்கிறது. ஆதலினால் அல்லவோ பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காய் கபருமாரா சந்துரு கபரதரபோ கபரதரமுதுருமா கபரா சந்துரு கபரபா பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்காய் எங்கள் பிள்ளைகளுக்காய் ஐயா நேரிட போகிற கடுமையான பயங்கரமான சூழ்நிலைகளுக்காய் ஓ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்களே, ஓ வாழ்க்கை தொலைந்து விட்டது இனி வாழவே முடியாது என்று நினைக்கிற எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களே, இனி எப்படி நாங்கள் வாழ முடியும், இனி எங்கள் வாழ்க்கையிலே எப்படி ஒரு மாற்றம் வரும், மறுமலர்ச்சி வரும், எனக்கு எப்படி இனி ஒரு வேலை கிடைக்க போகிறது, நான் நினைத்த எண்ணங்கள் எனக்கு நிறைவேறும். ஐயா கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு ஒரு நன்மையை செய்ததில்லையே, எனக்கு ஒரு நன்மை நடந்தபாடில்லை, எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஐயா என் வயதுகள் முதுமையாய் போய்கொண்டிருக்கிறது. இளமை பருவம் தாண்டி இன்று என் வயதுகள் முதுமையை நோக்கி கடந்து சென்ற பிறகும் ஓ திருமணம் இன்னும் நடக்கவில்லையே. என் தெய்வமே ரபாராதரபாதரபோ ருக்காபரா ஓ சோதனையிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் ஒருவேளை வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுதான் நல்லதோ என்று நினைக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்களே. என் தெய்வமே ஐயா என் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்காய், இவர்களை பற்றி இவர்கள் சூழ்நிலைகளை அறிந்தவராய் ஒரு தாய் கண்ணீரோடும் கதறலோடும் ஜெபிக்கிறது போலவே அதை விட பயங்கரமாய் ஒரு தாய் தன்னுடைய புத்திரிக்காக, ஒரு தாய் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொன்ன எங்கள் அன்பின் தெய்வமே ஐயா நீர் மறவாமல் இருந்தால்
இருந்தால் போதும் சுவாமி. என் தெய்வமே, நீங்க மறக்காமல் இருந்தால் போதும். ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். தாவீது சொன்னது போல, என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், ஐயா, எந்த விசுவாசத்தோடு வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு கலங்கி போகாதபடி ஒரு தேவ அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய், ஒரு தெய்வீக மகிமை கடந்து வரும்படியாய், ஓ இவர்களுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, ஆமென். என்ன ஆபத்துகள் வரப்போகிறது, என்ன நன்மைகள் வராமல் இருக்கிறது, எப்படி திருமணம் நடக்காமல் இருக்கிறது, எப்படி குழந்தை பேறு உண்டாமல் இருக்கிறது, எப்படி இவர்கள் முன்னேறாமல் இருக்கிறார்கள், எப்படி இவர்கள் ஒரு நாளும் புதுபலன் அடையாது கழுகுகளை போல பறந்த பாடில்லையே, நினைத்த காத்து காரியங்களிலே வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, சௌக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லையே என்று ஏங்குகிற பிள்ளைகளுக்காய், ஏக்க பெருமூச்சுகளோடு இருக்கிற, ஐயா அழுது ஓ கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற எங்கள் அற்புதங்களின் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. லபரா சந்துருபாரா சக்கரா போரு கபரா தரபோ துருபா தரபோ துரு கபரா சந்துருபா கரபோரு கபரா தரபோ பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் வாக்கு கடங்காத பெருமூசிகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர், ஓ காரியங்களை இவர்களுக்கு மாறுதலாய் முடிய செய்யும்படியாய், ஓ காரியங்களை மாறுதலாய் முடியும்படியாய் என் தேவன், ஐயா உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே, ஐயா உங்க நல்ல பொக்கிஷ சாலையாகிய என் தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தின் பலகணிகளை திறப்பீராக. பரலோகத்தின் பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக. மக்கரபரா சந்துரு பரபரதரபோ துருக்கபரா சந்துரு மக்கரதரபோ. தேவ பிள்ளைகளுக்காய் இப்பொழுதே வானத்தின் பலகணிகள் திறக்கும்படியான ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. திருமண வாழ்க்கை உண்டாகட்டும் சுவாமி. வரவேண்டிய வரங்கள் தேடி வரட்டும் சுவாமி. அது எங்கே யார் மூலமாய் எப்படி கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் புறப்படுவதாக, தாமதமின்றி புறப்படுவதாக. ஏற்ற காலத்திலே முன்மாரியையும் புன்மாரியையும் பெய்ய செய்கிற எங்கள் அற்புதங்களின் தேவன் இன்று இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஓ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரா சுந்துருபா, ஓ வரவேண்டிய நன்மைகளை கொண்டு வரவேண்டிய தேவதூதர்கள், ஆமென். இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் நித்தமும் என் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. அந்த மகிமையான தூதர்கள் இப்பொழுதே கடந்து செல்லுவார்களாக. இந்த பிள்ளைகள் நல்ல வழியிலே நடத்தப்படுவார்களாக. மரா சந்துரு பரபா சக்கரபோ ருக்கபரதரபோ கமராதரபோ துருக்கபரா சந்தரபோ நல்ல வழிகளில் நடத்தப்படுவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இவர்களுக்கு வரவேண்டிய மேன்மைகள் கடந்து வரட்டும், நல்ல வேலைகள் கடந்து வரட்டும், நல்ல விசாக்கள் கடந்து வரட்டும், தேசங்களின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. மாரா மாரா சக்கரா பரதரபோ. தேசங்களின் வாசல்கள் இவர்கள் எங்கே எந்த பட்டணங்களிலே, எந்த கம்பெனிகளிலே, எந்த அரசாங்கங்களிலே, எந்த பட்டணங்களில் தேசங்களுக்காய் இவர்கள் போக காத்திருக்கிறார்களோ, அடைக்கப்பட்ட வாசல்கள் என் இயேசுவின் நாமத்தினாலே கபக்கரபோ சந்துருமா கரதரபோ எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வெங்கல கதவுகள் உடைக்கப்படட்டும். ஓ இருப்பு தாழ்பால்கள் முறியட்டும். அந்த ஹாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை போன்ற நல்ல செய்திகள் வரட்டும். ஒளிப்பிடத்திலே இருக்கிற புதையல்கள் போன்ற நல்ல காரியங்கள், நல்ல வரன்கள், ஓ நல்ல செழிப்புகள், நல்ல வேலைகள், நல்ல கான்ட்ராக்டுகள், பிள்ளைகளுக்கு என்று வரவேண்டிய நல்ல வீடு வாசல்கள், ஐயா நல்ல தோட்டம் துறவுகள் இந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கபக்கரா சந்துருபதரபோ துருபதரபோ எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். மக்கராதரபோ சந்துரு கபரதரபோ இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல செய்திகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் கடந்து வரட்டும்.
அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால், அவரே உங்களை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, அவரே உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஒரு அன்னாளை போல ஒரு பாஷுங்குரு கபரதரபு அன்று தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே புலம்பலோடும் தவிப்போடும் ஏக்கத்தோடும் பெருமூச்சோடும் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டது போலவே என் அன்பு சகோதரிகள், இன்று கபரா சுந்துருபா சகரபரதரபோ துருபதரபோ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து இந்த ஜெபத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளைகள், உங்கள் பாரங்களை எல்லாம், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிற அவே நல்லவரா சக்கரபோ வைத்து விடுங்கள். ஐயா, எங்கள் கவலைகளை எல்லாம் உங்க மீது வைத்து விடுகிறோம் சுவாமி. நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் ஐயா, நாங்கள் விசாரிப்பட்ட சீயோனாய், தள்ளுண்டவளாய், கைவிடப்பட்டவளாய், கைம்பெண்ணாய், உதவியற்றவளாய் இனி நான் எப்படி வாழுவேன்? என் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறேன்? ஐயா, என் வாழ்க்கை இனி என்ன ஆகும் என்பதை போன்ற பல்வேறு கேள்விகளோடு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் என் தெய்வமே, நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றும் பல்வேறு உதவிகளை எண்ணி காத்து கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று ஒரு மாற்றம் தொடங்கட்டும். மரா சந்துரு கபராதரபோ ரபரா தருபாரா சந்தரபோ கபரா தரு கூபரா சந்துரு பாரபா. ஓ, வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்கிற எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு உதவியாளராய், துணையாளராய், ஐயா, வேறொரு தேற்றரவாளனாய், எங்களை தேற்றுகிற எல்லோரும் கைவிட்ட பொழுது நீர் வேறொரு தேற்றரவாளனாய், நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களை விட்டு பிரிந்த பொழுது நீரே வேறொரு தேற்றரவாளனாய், யாரும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யாத பொழுது, உதவி செய்யாத பொழுது, யாருமே எங்களுக்கு துணையாய் இல்லாத பொழுது நீரே வேறொரு தேற்றரவாளனாய் கடந்து வந்தீரே. பவாரா சரபோருபா தரபோதுருபா காராபாரா துருபாரா பரபர பரபர ஒருபார பரபொருபர தரபோ பப பபர தரம தரப துருபா தரபோ கபரா சந்துரு பரபர ஒருபரபோ. எங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து ஐயா, எங்கள் முகங்களில், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் முகங்களில் காணப்பட்ட கண்ணீர்களை எல்லாம் துடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஓ, எல்லா கண்ணீர்களையும் துடைத்து, ஓ, உம்முடைய ஜனத்தின் நிந்தையை மாறா பாரா 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 ஓ கபராதுருபா பப பரபா, உம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு, இவர்கள் மேல் இராதபடிக்கு, இவர்கள் பிள்ளைகளின் மேல் இராதபடிக்கு, இவர்கள் குடும்பத்திலே ஆகாமியத்தின் கொடுங்கோல் நிலைத்திராதபடிக்கு நிந்தையை நீக்கி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று உம்முடைய சமூகத்திலே வந்து எல்லாவற்றையும் ஊற்றிவிட்ட தங்கள் கண்ணீரை, கவலைகளை எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வைத்துவிட்ட தேவ பிள்ளைகளுக்காய் என் தெய்வம் இறங்குகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி, இன்று ஒரு புதிய தொடக்கம், இன்று ஒரு ஓலாடு, இன்று தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே இருந்து ஒரு மகிமையான ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஓ லார்ட், ஓ மாகா சந்தரவோ விடுதலை உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். ஓ, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் பாடுகள், கவலைகளை எல்லாம் ஐயா, எங்கள் பாடுகள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்திலே வைத்து விடுகிறோம் சுவாமி. தொடர்ந்து சொல்லப்பட்ட தேவ வார்த்தையின்படியே ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலத்திலே எங்கள் தேவன் எங்களை உயர்த்தும்படிக்கு ஓ, எங்கள் கவலைகளை எல்லாம் தேவ சமூகத்திலே வைத்து வைத்திருக்கிறோம். எங்கள் தெய்வமே, எங்கள் நல்ல எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியில், பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபித்த இந்த
ஜெபங்களில் ஒரு வார்த்தையும் வீணாய் போகாதபடி, ஐயா, ஒரு வேண்டுகோளும் விண்ணப்பமும் வீணாய் போகாதபடி, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாயின் வார்த்தைகள், அவருடைய செய்கைகள், அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், எல்லா ஏக்க பெருமூச்சுகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஐயா அவைகள் செம்மையும் நன்மை பிரியமுமாய் இவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய், ஏற்ற காலத்திலே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் உயர்த்தப்படும்படியாய், மாராராபோ ரூகா பாரா தாராபோ துருவா கரபோ சந்தராபோ குபாரா சந்தராபோ, தேவ மகிமை கடந்து வரட்டும் ராஜா, தெய்வீக வல்லமை கடந்து வரட்டும் ராஜா, என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரட்டும் ராஜா. நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கண்ணிகளும் உடையட்டும், பிசாசின் ஆதிக்கங்கள் அழியட்டும், ஓ சத்துரு சேனைகள் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல கிளைமட்டுகளை தரும்படியாய், நல்ல சூழ்நிலைகளை உண்டு பண்ணும்படியாய், ஐயா உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய், இந்த ஊழியங்களுக்கு இருக்கிற மிகுதியான தேவைகளை சந்திப்பதற்காய் உடன் உழைக்கிற, கரம் கொடுக்கிற தேவனுக்காய், தேவ ராஜ்யத்திற்காய் வைராக்கியமாய் எழும்புகிற பிள்ளைகளின் கரத்தை வலுப்படுத்துவீராக, நன்றி செலுத்துகிறோம். இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற நல்ல உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மகிமையும் மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய், கபா கஹோ ருகபரா சந்தரபதரோ சக்கரபோ ரூபரபரதரபோ துர்கபரா சந்தரபோ. Thank you Lord, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு இன்றே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமும் நடக்க செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்கிற எங்கள் நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். ஓ லார்ட், ஒரு வார்த்தையும் விழுந்து போகாதபடி ஐயா, ஓ நாங்கள் வாயினால் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற ஐயா, உம்முடைய வார்த்தையினால் சொன்ன நீர் நல்ல வார்த்தைகளை எல்லாம் உம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற நல்ல தெய்வமாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுக்காய் பரிசுத்த ஆவியானவர் ஜெபித்த நல்ல ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் எவ்வகையிலும் இவர்களும் இவர்கள் குடும்பமுமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நேற்று காலையில் உள்ள நம்முடைய அதிகாலை ஜெபத்தையும் பார்க்காதவர்கள் நிச்சயமாய் பார்த்து மறுபடியுமாய் ஜெபியுங்கள். நிச்சயமாய் இந்த ஜெபங்கள் பரலோக தேவனுடைய சமூகத்திலே நல்ல நறுமணமாய் சுகந்த வாசனையாய் தேவ தூதர்களால் அந்த நல்ல கலசங்களிலே எடுத்துக்கொண்டு நல்ல தூபவர்க்கமாய் தேவ சமூகத்தில் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரே தேற்றவாளனாய், துணையாளராய், சகாயம் செய்கிறவராய், உதவியாளராய் இருந்து இந்த காரியங்களை உங்களுக்கு நடப்பிப்பார். நீங்கள் பெரிய சாட்சிகளாய் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.